பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில the significance of baptism, ஞான ஸ்நானத்தினுடைய முக்கியத்துவம், அதனுடைய அர்த்தம், அதை இந்த காலை வேளையில உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், இது இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தவங்களுக்கான செய்தி அப்படின்னு. கிடையாது. இது ஞானஸ்நானம் இதுக்கு முன்னாடி எடுத்தவங்களுக்கான செய்தி, இன்னைக்கு எடுத்தவங்களுக்கான செய்தி, இனிமே எடுக்க போறவங்களுக்கான ஒரு செய்தி. அல்லேலூயா. இந்த ஞானஸ்நானத்தை குறித்து இந்த காலை வேளையில பேச தேவ ஆவியானவர் அடியனுக்கு கிருபை தருவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு அவர் மறுபடியும் அவர் செல்லும் பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. இது ஆங்கிலத்தில் த கிரேட் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் என்று சொல்லுவீர்களானால், கிறிஸ்தவத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் இதில் அடங்கியிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை தெரிந்து கொண்டு அவர்களை இந்த உலகத்தில் அனுப்புவதற்கான நோக்கம் இந்த வசனத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கு என்றால் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும், ஜாதி அப்படின்னும் போது இன்னைக்கு நம்ம பேசுற ஜாதி கிடையாது, மக்களை குறித்து வேதம் அப்படி சொல்லுது. ஆல் நேஷன்ஸ், சகல ஜனங்களையும் என்ன பண்ணுங்கன்னா சீஷர்களாக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கற்பித்தவைகளை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு இந்த கட்டளையை கொடுத்தார். நல்லா கவனிங்க. இந்த கட்டளையை பெற்றுக்கொண்ட சீஷர்கள் அவர்கள் புதிய ஏற்பாட்டு சபையின் துவக்கத்திலிருந்தே நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவை எங்கெல்லாம் அவங்க பிரசங்கித்தாங்களோ அங்கெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, ஞானஸ்நானத்தை குறித்தும் பிரசங்கித்தாங்க. இயேசுவை எங்கெல்லாம் பிரசங்கித்தார்களோ அங்கெல்லாம் ஞானஸ்நானத்தை பிரசங்கித்தாங்க. யாரெல்லாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கும்படிக்கு சீஷர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர்களுக்கு போதனைகளை கொடுத்தார்கள். நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் வாசிங்க, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தின் 41வது வசனம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தின் 41வது வசனம். அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய வார்த்தைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சொத்து கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, பேதுரு பிரசங்கம் பண்ணார். என்ன பிரசங்கம் பண்ணார்னா, இயேசுவை மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அடையாளமாக ஞானஸ்நானம் பெறுங்கள் என்று பேதுருவினுடைய பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களாம். 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்களாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். இன்னும் நீங்க வருவீங்க அப்படின்னா அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா. கவனிங்க, பிலிப்பு என்கிற ஒரு தேவ மனிதன் சமாரியா என்கிற பட்டணத்தில் ஊழியம் செய்கிறார். அவர் ஊழியம் செய்த போது அவர் என்ன பிரசங்கிக்கிறாரா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் இயேசுவினுடைய நாமத்தை குறித்தும் பிரசங்கித்தார் அப்படின்னு சொல்லி அங்க வசனம் சொல்லுது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும் போது அதுல ஒரு பகுதி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஞானஸ்நானம். அல்லேலூயா. அங்க ஒரு ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணாருன்னு தெளிவா எழுதல. ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்சும் இயேசுவின் நாமத்தை குறிச்சும் பிரசங்கம் பண்ணாராம். அந்த பிரசங்கத்தை கேட்டவங்க அத்தனை பேரும் என்ன பண்ணாங்களா, ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு தங்களை அர்ப்பணிச்சாங்க. அதாவது அந்த பிரசங்கத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு என்ன பண்ணாங்க, தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அப்ப கவனிங்க, இன்னொரு வசனம் காமிச்சிட்டு நான் தொடர்ந்து பேச நான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம், அதே அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தின் 35வது வசனம் 36வது வசனம். பிலிப்பு பேச தொடங்கி இந்த வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். எத்தியோப்பிய மந்திரி ரதத்தில் போயிட்டு இருக்கிறாரு. அவரோடு கூட ஒரு கட்டத்தில் சேர்ந்து கொண்ட பிலிப்பு என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவைகளை குறித்து நான் இன்னும் வரப்போற பாயிண்ட்ல நான் தெளிவா பேசுவேன். அதுக்காக நான் இப்போ சுருக்கமா சொல்லிடுறேன். ரதத்தில் போயிட்டு இருக்கும் போது பிலிப்பு என்ன பண்றாரா, எத்தியோப்பிய மந்திரிக்கு இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை குறித்து பிரசங்கித்த போது இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே,
நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். பிலிப்பு எதை குறித்து பிரசங்கம் பண்ணாரு? இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணாரு. அந்த இயேசு குறித்து பிரசங்கத்தில் எதுவும் அடங்குது? ஞானஸ்நானமும் அடங்குது. முன்னாடி பார்த்தோம், இதே பிலிப்பு சமாரியா பட்டணத்தில் பிரசங்கம் பண்றாரு. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் இயேசுவின் நாமத்தை குறித்தும் பிரசங்கித்தார்னு போட்டிருக்கு. அந்த பிரசங்கத்தை கேட்ட அத்தனை பேரும் என்ன பண்றாங்க? விசுவாசவங்களாம் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தான பிரசங்கத்துல, போதனையில எதுவும் அடங்கி இருக்குது? ஞான ஸ்நானமும் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அதே போல இங்க வாசிக்கிறோம், எத்தியோப்பிய மந்திரிக்கு பிலிப்பு இயேசுவின் நாமத்தை குறித்து, இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறார். இந்த இயேசுவை குறித்து பிரசங்கித்த போது எத்தியோப்பிய மந்திரி சொல்றாரு, நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன். அப்ப அங்க அவர் என்ன பண்ணிருக்கணும்னா, ஞானஸ்நானத்தை குறிச்சும் பிரசங்கம் பண்ணிருக்கணும். அல்லேலூயா. அப்ப எத்தியோப்பிய மந்திரி என்ன பண்றாருன்னா, நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உடனடியாக அவர் ஞானஸ்நானம் எடுத்ததை நாம் பார்க்கிறோம். அப்ப கவனிங்க, இயேசு ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை? நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜனங்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் என்ன பண்ணுங்க? அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். இந்த கட்டளையை பெற்றுக்கொண்ட சீஷர்கள் அவர்கள் எங்கெல்லாம் சுற்றி திரிந்தாங்களோ அங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, இயேசுவை குறித்து பிரசங்கித்தாங்க. அங்க ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தாங்க. யாரெல்லாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். அதனால தான் நீங்க வாசிங்கன்னா எபிரேயர் 6வது அதிகாரத்தின் 2வது வசனத்தில் வாசிக்கணும், குறிக்கிறவங்க குறிச்சிக்கலாம். தேவ மனிதன் எழுதும் போது அந்த இடத்துல எழுதுறாரு, இந்த ஞானஸ்நானம் என்பது நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்தவத்தினுடைய, அதாவது புதிய ஏற்பாட்டு சபையில அடிப்படை மூல உபதேசமாக கருதப்பட்டது. அல்லேலூயா. அடிப்படையான ஒரு உபதேசம் எது? இந்த ஞானஸ்நானம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப கவனிங்க, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை பேரும், இயேசுவை விசுவாசித்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை பேரும் கட்டாயமா என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். இதை வேதம் நமக்கு என்ன பண்ணுதுன்னா காண்பிக்கிறது. இயேசு பிரசங்கித்தார், இயேசு இதை போதித்தார். சீஷர்கள் அதை அப்படியே என்ன பண்ணாங்கன்னா செயல்படுத்தினாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் எங்கும் திரிந்து பிரசங்கித்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். கவனிங்க, இந்த ஞானஸ்நானம் என்பது ஒரு நம்ம வெளியரங்கமாய் பார்க்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு செயல் தானே. ஒரு ஏரிக்கு போறோம், நம்ம குளிக்கிறோம். ஒரு ஸ்விம்மிங் பூல்ல நம்ம குளிக்கும் பொழுது, அல்லது ஏதாச்சும் ஒரு தண்ணி தேங்கி இருக்கிற ஒரு இடத்துல நம்ம குளிக்கும் பொழுது, அந்த நாட்கள்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தொட்டிகளில் என்ன பண்ணுவாங்க, பம்பு செட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த தொட்டிகளில் விழுந்து என்ன பண்ணுவாங்க, குதிச்சு குளிப்பாங்க. அப்போ அங்கேயும் நம்ம முழுந்து எழுந்துக்கிறோம். எல்லாமே சாதாரண ஒரு செயல் தான். அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுறோம், ஞானஸ்நானம் தொட்டியிலேயோ அல்லது எங்கேயோ, எங்கே வேணால் ஞானஸ்நானம் கொடுக்கலாம். தண்ணி ஓடுற இடத்துல, நல்லா முழுங்குற அளவுக்கு தண்ணி இருக்கிற இடத்துல ஞானஸ்நானம் கொடுக்கலாம். தண்ணிக்குள்ளே போயிட்டு வர்றது ஒரு சாதாரணமான ஒரு செயல் மாதிரி தானே இருக்குது. இதை ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இதை செய்ய வேண்டும் என்று இயேசு ஏன் சொல்றாரு அப்படின்றதான் இந்த காலை வேளையில ஒரு 4 காரியம் உங்களோடு கூட தெளிவாய் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் விரும்புகிறேன். ஞான ஸ்நானத்தினுடைய அர்த்தம் என்ன, அந்த ஞான ஸ்நானத்தினுடைய முக்கியத்துவமும் அர்த்தமும் என்ன. இதுக்கு முன்னாடி ஞான ஸ்நானம் எடுத்தவங்களும் நீங்க இதை புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு எடுத்தவங்களும் புரிஞ்சுக்கணும். வரப்போற நாட்களில் நான் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு என்ன அர்ப்பணிக்க போறேன்னு சொல்றீங்க பார்த்தியா, நீங்களும் புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த பிரசங்கம் புரியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மறுபடியும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் வாசிங்க, அதே மத்தேயு சுவிசேஷம் 28, 19, 20 ஆகிய வசனங்களை சத்தமாய் வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை ஒரு கட்டளையாக அவர் கொடுக்கிறார். என்னவாக கொடுக்கிறார் சொல்லுங்க? கட்டளையாக அவர் கொடுக்கிறார். என்ன கட்டளை?
நீங்கள் போய் சகல ஜனங்களையும் சீஷராக்கி, யாரெல்லாம் சீஷனாக வேண்டும் என்று விரும்புகிறானோ, எந்த மனிதனோ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறானோ அந்த மனிதனுக்கு என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் ஞானஸ்நானம் கொடுங்கள். அப்ப கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனிதன் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஞானஸ்நானம். அல்லேலூயா. ஞானஸ்நானம் என்பது, முதலாவது நல்லா எழுதி வச்சுக்கோங்க, மண்டையில நல்லா தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. ஞானஸ்நானம் என்பது கீழ்ப்படிதல். அல்லேலூயா. ஞானஸ்நானம் என்பது, இப்படி சொல்றேன், ஞானஸ்நானம் என்பது தேவனின் ரட்சிப்பின் திட்டத்திற்கு கீழ்ப்படிதலை காண்பிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க, ஒரு மனிதன் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவதற்காக தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். எப்படி தேவன் அந்த மனிதனை ரட்சிக்கிறார்? நாம் விசுவாசிக்கிறது திரியேக தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற திரியேக தேவனை விசுவாசிக்கிறோம். கவனிங்க, பிதாவானவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். ஏன் அனுப்புறாருன்னா, பாவியா இருக்கிற மனுஷனுடைய பாவங்களை இயேசுவானவர் சுமந்து, ஒரு பாவி அனுபவிக்க வேண்டிய, பாவி நரகத்தில் போய் அனுபவிக்க வேண்டிய அந்த பாவத்துக்குரிய எல்லா தண்டனையும் தன் மீது தெய்வம் என்ன பண்ணுதுன்னா ஏற்றுக்கொண்டு, அந்த மனிதனுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து தெய்வம் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த மனிதனை நீதிமானாக்குறாரு. அல்லேலூயா. இதுக்காக என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி என்ன பண்றாரு, பூலோகத்துக்கு வந்து அவர் என்ன பண்றாருன்னா, இந்த பூமியில வாழ்ந்து சிலுவையில் அவர் மரிக்கிறார். நம்முடைய பாவங்களுக்கான தண்டனை அவர் சிலுவையில் ஏத்துக்கிறாரு. அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படை சத்தியம். ரைட்டுங்களா? நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, சிலுவையில் சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்போ பிதாவானவர் திட்டமிட்டார், இயேசுவானவர் இறங்கி வந்தாரு, நமக்காக மரித்தாரு. இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, நமக்குள்ள வந்து வாசம் பண்ணி, அதாவது இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற மனிதன் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த மனிதனுக்குள்ள என்ன பண்றாருன்னா வாசம் பண்ணுகிறார். வாசம் பண்ணி என்ன பண்றாருன்னா, வாழ்நாள் எல்லாம் அந்த மனிதனை ஒரு நல்ல தேவ மனிதனாக, இந்த உலகத்துல சாட்சியுள்ள ஒரு மனிதனாக வாழ கர்த்தர் என்ன பண்றாருன்னா கிருபை தராரு. புரியுதுங்களா? பிதா பரலோகத்திலிருந்து திட்டமிடுகிறார். இயேசுவானவர் பூமிக்கு இறங்கி வந்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில மரிக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ள வந்து வாசம் பண்ணி நம்மோடு கூட என்ன பண்றாருன்னா வாழ்ந்து நம்மை நடத்துகிறார். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய ஒரு மிக முக்கியமான அடிப்படையான ஒரு சத்தியமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். இப்ப கவனிங்க, இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த மனிதன் இயேசுவை விசுவாசிக்கும் போது அந்த மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அந்த மனிதனுடைய பாவங்கள் சொல்லுங்க என்னப்படுது, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அந்த மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. இப்போ இயேசுவை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கிட்டேன், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது நிமித்தம் நான் என்ன பண்றேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரும் நான் என்ன பண்றேன்னா என்னுடைய வாழ்க்கையில தெய்வமாக நான் என்ன பண்றேன்னா ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருடைய இந்த ரட்சிப்பின் திட்டத்துக்கு, அவர் ரட்சிப்பின் திட்டம் வச்சிருக்கிறார் பாத்தீங்களா? என்ன ரட்சிப்பின் திட்டம்? இயேசுவானவர் சிலுவையில மரிக்கணும், நான் அவரை ஏத்துக்கும் போது ஆவியானவர் எனக்குள்ள வந்து வாசம் பண்ணி என்ன அவரு புது மனுஷனா மாத்தணும்ன்ற இந்த ரட்சிப்பின் திட்டத்துக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், நான் அந்த திட்டத்துக்கு கீழ்ப்படுகிறேன் என்று நாம் வெளிப்பிரகாரமாய் காட்டுவதனுடைய அடையாளம் தான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் எடுக்கும்போது பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியானவரையும் நான் என்ன பண்றேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன். அவர்களுடைய ரட்சிப்பின் திட்டத்துக்கு நான் என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன், நான் கீழ்ப்படுகிறேன். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தார். கரெக்டா? நல்லா அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து என்ன எடுத்தாரு? ஞானஸ்நானம் எடுத்தாரு.
இயேசுவானவர் எந்த பாவமும் செய்யாத ஒரு மனிதன், இயேசுவானவர் எந்த ஒரு பாவமும் செய்யாத ஒரு நபராய் இந்த பூமியில வாழ்ந்தார். அவர் ஏன் ஞானஸ்நானம் எடுக்கணும்? வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரத்தின் 15வது வசனம். வேகமா எடுத்து வாசிங்களேன். மத்தேயு 3:15. இயேசு, அதாவது யோவான் ஸ்நானகனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுவானவர் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு யோர்தானுக்கு வராரு. அப்போ யோவான் ஸ்நானகன் தடுக்கிறாரு. ஐயோ ஆண்டவரே, நான் உம்மால ஞானஸ்நானம் எடுக்க, நீர் தான் எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். நியாயமா பார்த்தா ஆவினால கொடுக்குற ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவி ஞானஸ்நானம். ஆனா நீங்க என்கிட்ட வந்திருக்கிறீங்களா அப்படின்னும் போது அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இப்ப எல்லா நீதியும் நிறைவேற நீ என்ன பண்ணு, கொஞ்சம் ஆமா இடம் கொடு, அது தேவையானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னு ஆண்டவர் சொல்ல. அப்போ இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். இயேசுவானவர் ஞானஸ்நானம் எடுத்தது பாவ மன்னிப்புக்காக கிடையாது. இயேசுவானவர் ஞானஸ்நானம் எடுத்தது நித்திய ஜீவனுக்காக கிடையாது. ஏன்னா அவர் தான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை கொடுக்கறதே அவர் தான். அல்லேலூயா. அப்போ அவர் நித்திய ஜீவனுக்காக ஞானஸ்நானம் எடுக்கல, அவரு பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்நானம் எடுக்கல. புரியுதுங்களா? அப்புறம் ஏன் அவர் ஞானஸ்நானம் எடுத்தாரு? வசனம் சொல்லுது, எல்லா நீதியும் நிறைவேறும்படி. எல்லா நீதியும் நிறைவேறும்படினா, பிதாவானவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ரட்சிப்பின் திட்டம். இந்த ரட்சிப்பின் திட்டம் தான் என்னது? பிதா அதாவது பிதா திட்டமிடுகிறார், இயேசு பூமிக்கு வந்து மரிக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். இப்போ இந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுகிறவர் யாருன்னா நான் தான். யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை என்ன பண்ணணும்? நிறைவேற்றணும். பூமிக்கு வந்து அவர் மரித்து அவர் உயிரோடு எழுந்து ஒரு மனிதனுக்கு அவர் என்ன பண்ணணும்னா ரட்சிப்பை கொடுக்கணும். ஒருவேளையா சொல்லுங்களேன். அவர் மரித்து உயிரோடு எழும்பி ஒரு மனிதனுக்கு என்ன பண்றாரு? ரட்சிப்பை கொடுக்கிறார். இப்போ அவருடைய மரணத்துக்கும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் அடையாளமானது தான் ஞானஸ்நானமாக இருக்கிறது. அவர் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது, இயேசுவானவரே ஞானஸ்நானம் எடுக்கும் போது அவர் எதை வெளிப்படுத்துறாருன்னா, நான் என்ன பண்ண போறேன்னா மரிக்க போறேன், மறுபடியும் உயிரோட வர போகிறேன், ரட்சிப்பை கொடுக்க போறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் என்னது? இயேசுவானவர் மனிதனுடைய பாவங்களுக்காக மரிச்சு உயிர் தெழுந்து ரட்சிப்பை கொடுக்கணும். அதுதான் தேவனுடைய சொல்லுங்க திட்டம், ரட்சிப்பின் திட்டம். அதுதான் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம். இப்போ இந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுகிறவர் இயேசுவானவர் அவரே என்ன பண்றாருன்னா, தன்னுடைய மரணத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக தேவனுடைய திட்டத்துக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்றாருன்னா ஞானஸ்நானம் உள்ள போறாரு. நான் மரிக்க போறேன், 3வது நாள் உயிர் தெழ போறேன், உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க போறேன். அல்லேலூயா. அப்ப அது எதை காட்டுதுன்னா, தேவனுடைய அந்த ரட்சிப்பின் திட்டத்துக்கு இயேசுவானவரே என்ன பண்றாரு? கீழ்ப்படுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்துக்கு நான் என்னை கீழ்ப்படுத்துகிறேன், நான் கீழ்ப்படுகிறேன். இயேசுவானவருடைய சிலுவைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், பிதாவினுடைய திட்டத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுவதற்கு நான் என்ன பண்றேன்னா என்னை அர்ப்பணித்து நான் கீழ்ப்படுகிறேன் என்பதுதான் ஞானஸ்நானம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நல்லா கவனிங்க. இது வரைக்கும் ஞானஸ்நானம் எடுத்தவங்க, இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தவங்க எல்லாருமே நீங்க புரிஞ்சுக்கணும், ஞானஸ்நானத்தினால நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, இந்த ஞானஸ்நானம் எதை குறிக்குது? தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்துக்கு நான் என்ன பண்றேன்னா கீழ்ப்படுகிறேன். ஐ ஒபே த பிளான் ஆஃப் சால்வேஷன். ஆமென். ஐ ஒபே த காட்ஸ் பிளான் ஆஃப் சால்வேஷன். தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்துக்கு நான் என்ன பண்றேன்? கீழ்ப்படுகிறேன். அதுதான் ஞானஸ்நானம். ஒரு இல்லையா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ரெண்டாவதாக இந்த ஞானஸ்நானம் என்பது, அதனால் நீங்க இது முடிஞ்ச உடனே நீங்க பாருங்க, இயேசுவானவர் ஞானஸ்நானம் எடுத்து அவர் கரை ஏறும்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மேல வந்து இறங்கினாராம். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் தோன்றி பேசுது, சத்தம் பேசுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ஞானஸ்நானம் எடுத்தவங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், அல்லேலூயா. நீங்க ரட்சிப்பின் திட்டத்துக்கு கீழ்ப்படியும் போது தேவன் உங்கள் மீது பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க சில காரியங்கள் செய்து தேவனை பிரியப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்களா? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு
மீன் செஞ்சு கொடுத்தா பிரியப்படுவாங்க, கறி செஞ்சு கொடுத்தா பிரியப்படுவாங்க, தேவன் இதில் பிரியப்படுவார், அதில் பிரியப்படுவார் இல்லையா? கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம் கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள், அதில் ஒன்று மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களில் ஒன்று என்னது? மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதல் எங்கே வருது? இங்கே வருது. நான் ரட்சிப்பின் திட்டத்துக்கு கீழ்ப்படிந்து நீ ஞானஸ்நானம் எடுக்கும்போது தேவன் அதில் பிரியமாக இருக்கிறார். நல்லா அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஞானஸ்நானம் எடுக்காதவங்களை நான் பார்த்து சொல்கிறேன், நீங்கள் ஞானஸ்நானம் எடுங்க சீக்கிரமா. அதுதான் கர்த்தருக்கு பிரியம். அதுதான் கர்த்தருக்கு பிரியம். நீ ஞானஸ்நானம் எடுக்காம நீ ஆண்டவரை நான் ஆராதிப்பேன், நான் ஜெபிப்பேன், இது எல்லாத்தையும் சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் உன்னுடைய தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்துக்கு நீ கீழ்ப்படிவதை காட்டுவது எதுன்னா ஞானஸ்நானம். அல்லேலூயா சொல்லுங்க. Baptism shows our obedience to God's plan of salvation. ஞானஸ்நானம் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்பதை காட்டுகிறது. அப்போ நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு மறுக்கிறோம் அப்படின்னா தேவனுடைய அந்த ரட்சிப்பின் திட்டத்துக்கு நான் என்ன பண்ணல, இன்னும் கீழ்ப்படியில. நான் இன்னும் கீழ்ப்படியில. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த திரியேக தேவனை நான் என்ன பண்ணலன்னா இன்னும் ஏத்துக்கல. இன்னும் நான் என்ன பண்ணலன்னா அவருக்கு என்ன அர்ப்பணிக்கல அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஞானஸ்நானம் எதை காண்பிக்கிறது? நான் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்துக்கு என்னை கீழ்ப்படுத்துகிறேன், கீழ்ப்படுகிறேன் என்பதை காட்டுகிறது. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்பர் 2, பேப்டிசம். இது எல்லாமே நான் கொடுக்குற பேர் தான், சரிங்களா? பேப்டிசம் இஸ் a confession. நல்லா கவனிங்க. ஞானஸ்நானம் என்பது ஒரு அறிக்கை. எல்லாம் சொல்லுங்க. முதல்ல ஞானஸ்நானம் என்பது கீழ்ப்படிதல். இரண்டாவது ஞானஸ்நானம் என்பது அறிக்கை. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஞானஸ்நானம் என்பது அறிக்கை. வெரி குட். ஞானஸ்நானம் என்பது அறிக்கை. ரொம்ப சந்தோஷம் பாருங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம் அழகாக கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நேற்று நைட்டு என் பையன் ஒரு குச்சி வச்சுருந்தான். இந்த அளவில் ஒரு சின்ன குச்சி. அந்த சின்ன குச்சியில் என் ஒய்ஃப் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணுவான். அது அந்த கிராஃப்ட் ஒர்க் பண்ணுற ஒரு குச்சி அது. அதில் என்ன பண்ணால் ஒரு ஹார்ட் வரைஞ்சான். ஹார்ட் வரைஞ்சி எடுத்துன்னு வந்து என்கிட்ட என்ன பண்ணா காமிச்சான். அப்பா, இந்த குச்சியில் நான் ஏன் ஹார்ட் வரைஞ்சிக்கிறேன் தெரியுமா அப்படின்னா. நான் இந்த பிரசங்கம்லாம் எழுதினுக்கிறேன் நைட்டு 11 மணிக்கு. அப்போது என்னப்பா தெரியலையாப்பா, ஏன்ப்பா நீ அந்த குச்சியில் ஹார்ட் வரைஞ்சா? இது அன்பா அடிக்கிற குச்சிப்பா அப்படின்னா. அன்பா அடிக்கிற குச்சா? என்னப்பா அது எனக்கு புரியலையாப்பாப்பா. நீ தானேப்பா சொன்ன சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும் போது அன்பா ஏச்சப்பா அடிப்பாரு, அன்பா ஏச்சப்பா கில்லுவாரு. புரியுதா என்ன பிரசங்கம்? தேவன் நம்மை சில நேரத்தில் சிட்சிப்பார், அது அன்பா தேவன் நம்மளை அடிக்கிறது. நம்ம திருந்தணும்னு தேவன் நம்மளை அன்பா அடிப்பாரு, சில நேரத்தில் அன்பா கொட்டுவார், அப்படியே திருகுவார். சொன்ன பார்த்தீங்களா? அதான் அவன் பிடிச்சிட்டு இருக்கிறான். அந்த குச்சியில் ஒரு ஆர்ட் வரைஞ்சி அவன் காட்டுறான், இது அன்பா அடிக்கிற குச்சி. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இந்த காலை வேலையில் இலக்கியம் உட்காந்து பாருங்க, நான் சொல்ல அந்த வசனத்தை கூட சொல்கிறான். சின்ன பிள்ளைங்க இந்த வசனத்தை கேட்குறாங்க பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதான் எழுப்புதல். நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. கர்த்தர் நம்முடைய சபையை கொண்டும் சபை விசுவாசிகளை கொண்டும் வரப்போகிற நாட்களில் பெரிய காரியங்களை செய்வார். சத்தமாக சொல்லுங்களேன். மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரத்தின் 16வது வசனம். மார்க்கு 16:16. மார்க்கு 16:16 ஒருத்தர் வாசிங்க. அப்போஸ்தலர் 2:38 ஒருத்தர் வாசிங்க, வேகமா எடுத்து. விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன். இங்க பாத்தீங்கன்னா விசுவாசமோ ஞானஸ்நானமோ ஒன்னா வருது. அல்லேலூயா. சரி, அப்போஸ்தலர் 2:38 ஒருத்தர் எடுத்தவங்க வாசிங்க. அப்போஸ்தலர். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். போதும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த 2 வசனங்களை படிக்கும்போது நமக்கு முதல்ல என்ன தோணுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஞானஸ்நானம் எடுத்தால்தான் ஒரு மனிதன் என்ன பண்ண முடியும்னா ரட்சிக்கப்பட முடியும் என்று இந்த 2 வசனம் போதிக்கிறதாய் தோன்றுகிறது. ஒரு விதத்தில் அது சரிதான், ஒரு விதத்தில் அதை நம்ம தவறா புரிஞ்சிக்க கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன்
ரட்சிக்கப்படுவான். யார் ரட்சிக்கப்படுவது? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன். அப்ப விசுவாசியா ஆகாமிய ஞானஸ்நானம் பெறுகிறவன், வெறும் கல்யாணத்துக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவங்க, இல்ல எனக்கு வாழ்க்கையில் இது நடக்கணும் அது நடக்கணும் இது நடந்துருச்சுன்னா ஞானஸ்நானம் எடுத்துறேன்னு சொல்றவங்க, அது எல்லாமே ஒரு பொருத்தனைக்காக நீங்க பண்ற காரியமா இருந்தாலும், ஞானஸ்நானம் என்பது எதுக்காக எடுக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இயேசுவை விசுவாசித்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். புரியுதுங்களா? இயேசுவை ஏத்துக்காமையே நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோம் அப்படின்னா அது பிரயோஜனமற்றது. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். சரி, ஞானஸ்நானம் என்பது ஒரு அறிக்கை என்று நான் சொல்லியிருந்தேன். என்ன அறிக்கை? நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறேன். அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார், இன்னைக்கு அவர் பரலோகத்தில் ஜீவிக்கிறார். நான் அவரை நம்பும் போது விசுவாசிக்கும் போது எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். நான் அவரை விசுவாசிக்கிறேன், நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏத்துக்கிறாங்க. பார்த்தீங்களா? இந்த உள்ளான அந்த விசுவாசம் என்ன பண்ணுதுன்னா, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஆவியானவர் மூலமாக கொண்டு வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தோடு கூட இணைந்து ஞானஸ்நானம் வெளியே வந்து, நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக மனம் திரும்பி இயேசுவை சொந்த ரட்சகராக ஏத்துக்கிட்டேன். அல்லேலூயா. அதனுடைய வெளிப்பிரகாரமான அடையாளம், அறிக்கை, இந்த உலகத்துக்கு நான் அறிக்கை பண்றது தான் ஞானஸ்நானம். அல்லேலூயா. எனக்குள்ள நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏத்துக்கிட்டு இருக்கேன். நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றி என்னுடைய பாவங்களை எல்லாம் விட்டு மனம் திரும்பிட்டேன். அதை நான் இந்த உலகத்துக்கு, சபைக்கும் இந்த உலகத்துக்கும் நான் அறிக்கையிடுகிறேன். அல்லேலூயா. அப்போ ஞானஸ்நானம் எடுக்கும் போது ஒருத்தவங்க என்ன சொல்றாங்க, இன்னைக்கு இந்த தம்பிங்க ஞானஸ்நானம் எடுத்தாங்க, அவங்க ஞானஸ்நானம் எடுக்கும் போது எதை அறிக்கையிடுறாங்க? நான் இயேசுவை சொந்த இரட்சகராக விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய பாவங்கள் எல்லாம் இயேசுவானவர் என்ன பண்றாருன்னா மன்னிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னுடைய பாவங்களை எல்லாம் இயேசு என்ன பண்றாரு? மன்னிக்கிறாரு. அப்படின்ற வெளிப்பிரகாரமான ஒரு அறிக்கை தான் இந்த ஞானஸ்நானம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனாலதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, புதிய ஏற்பாட்டுல யாருமே ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு கால அவகாசமே எடுத்துக்கல. பேதுரு பிரசங்கம் பண்றாரு, நீங்கள் மனம் திரும்பி இயேசுவின் நாமத்துல என்ன பண்ணுங்கன்னா ஞானஸ்நானம் எடுங்க அப்படின்னாரு. அடுத்த 3-4 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். நீங்க அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம், அங்க நீங்க பாத்தீங்கன்னா, வாசி பாத்தீங்கன்னா, பவுலை குறிச்சு வசனம் சொல்லுது. பவுல் அப்போஸ்தலனை குறித்து 9:18, உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது, அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பவுல் அப்போஸ்தலன் நீங்க பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு? அவருக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு. ஒரு கட்டத்துல சபையை துன்புறுத்துறதுக்காக போறாரு. ஒரு பெரிய வெளிச்சம் வானத்திலிருந்து தோன்றுது. அந்த வெளிச்சத்தை பார்த்தோன்னே இவருக்கு கண்ணு போயிடுச்சு. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, கூட வந்த வேலையாட்களை கொண்டு போய் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பட்டணத்துல இருக்கிறாங்க. அந்த இடத்துல தேவன் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய தாசனை கொண்டு என்ன பண்றாருன்னா, அப்போஸ்தலன் ஆகிய பவுலை போய் சந்திக்கும்படி என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அனனியாவை அனுப்புகிறார். இந்த அனனியா பவுலுக்காக ஜெபம் பண்ணும்பொழுது என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பவுலினுடைய கண்கள்ல இருந்து மீன் செதில்கள் போன சில காரியங்கள் உழுது பார்வை அடைஞ்ச உடனே பவுல் என்ன பண்றாருன்னா டக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இது ஒண்ணு. இன்னொன்னு வாசிங்க. எத்தியோப்பிய மந்திரி பத்தி நான் சொன்னேன் இல்லையா? நல்லா கவனிங்க. 8வது அதிகாரம். இந்த எத்தியோப்பிய மந்திரி எருசலேமுக்கு தேவனை ஆராதிச்சுட்டு இவர் ஊருக்கு போயிட்டு இருக்காரு. இவர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்நிய மனிதன், அதாவது புறஜாதியான ஒரு மனுஷன். இப்போ இவர் ரதத்தில் போயிட்டு இருக்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை படிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அடிக்கப்படுகிற ஆட்டை போலன்ற வசனம் எல்லாம் பார்க்குறாரு. புரியலையே அப்படின்னும் போது தேவன் பிலிப்பு அனுப்புறாரு. பரிசுத்தாவே பிலிப்பானவர் என்ன பண்றாருன்னா வண்டியில ஏறிக்கிறாரு. ஏறிக்கும் பொழுது, ஏம்பா நீங்க படிக்கிறீங்களே, உங்களுக்கு ஏதாவது புரியுதா? இல்லைங்க, யாராவது சொன்னதானே எங்களுக்கு புரியும். அப்படியா, நான் சொல்றேன்னு சொல்லிட்டு பிலிப்பு என்ன பண்றாருன்னா இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறாரு. வண்டி போயிட்டே இருக்குது பாருங்க. போயிட்டே இருக்கும் போது டக்குன்னு எத்தியோப்பிய மந்திரி சொல்றாரு, தண்ணி இருக்குதே, ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு என்ன தடை, நான் எடுத்துக்கலாமே. அப்போ ரதத்தை நிறுத்தி இறங்க, கீழே இறங்குன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா
உடனே ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் நீங்கள் 31வது வசனத்திலிருந்து வாசி பாருங்க. அப்போஸ்தலர் 16, வேகமாயிடுங்களேன், நான் சுருக்கமாக தான் சொல்லுவேன். 16 சரி கவனிங்க, இந்த சம்பவத்தை நான் சொல்லிடுறேன். பவுல் அப்போஸ்தலனையும் சீலாவையும் சிறைச்சாலையில் வச்சிருக்கிறாங்க. சிறைச்சாலையில் இருக்கிற பவுலும் சீலாவும் ஜெபிக்கும் பொழுது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அதிர்ந்து நிலநடுக்கம் வந்து எல்லாம் தப்பிச்சு ஓடுறதை பார்த்து சிறைச்சாலையினுடைய அந்த காவல்காரன் என்ன பண்ணுறான்னா கொலை செஞ்சுக்கலான்னு முயற்சி எடுக்கிறான். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த நாட்களில் சிறை கைதிகள் தப்பி ஓடுவார்களே, ஆனால் அந்த ஜெயிலர் தான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா மரண தண்டனை அனுபவிக்கணும். அவங்க மேலே வர தண்டனை என்னன்னா, ஏன்டா அவனுங்களை தப்ப விட்டு அவங்களை நீ ஒழுங்காக பாதுகாக்கல, அப்போ உன்னதான் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கொன்றுவாங்க. அதனால் இவன் என்ன பண்ணுறான், ஐயோ யாராவது தப்பிச்சு ஓடி இருப்பாங்களோன்ற பயத்தில் என்ன பண்ணுறான், போகும்போது பவுலும் சீலாவும் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் இங்கே தான் இருக்கோம், யாரும் போகலை, நாங்கள் இங்கே தான் இருக்கோம், நீ எதுவும் தற்கொலை பண்ணிக்காத அப்படின்னும் போது, ஆண்டவன்மாரே நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னும் போது பவுல் சொல்கிறாரு, நீயும் உன் வீட்டாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லும்போது வீட்டுக்கு போய் பிரசங்கம் பண்ணுறாரு. அன்றைக்கி நைட்டே ஜெபம் பண்ணுறாங்க. அன்றைக்கி நைட்டே அவன் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எப்போ நடக்குது இது எல்லாமே? ஓவர் நைட்டில். இட் ஹேப்பன்ஸ் ஓவர் நைட். ஒரே ராத்திரியில் பிரசங்கம் பண்ணுறாரு, விசுவாசிக்கிறாங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நல்லா கவனிங்க, ஞானஸ்நானம் என்பது என்னுடைய விசுவாசம், நான் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறேன். எனக்குள்ள நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டதுனால என்னுடைய பாவங்களை இயேசுவானவர் மன்னிக்கிறார். அதை நான் என்ன பண்றேன்னா அறிக்கையிடுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கு ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றிருக்கிறேன். சிலுவையில் டாலர், சிலர் கழுத்தில் டாலர் போட்டு நிற்பாங்க, சிலுவை டாலரு, உங்களுடைய விருப்பம், அதை நான் தப்பு சொல்ல. சிலுவை டாலர் போட்டுனுக்கிறதுனால நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டேன்னு அர்த்தமா? கிடையாது. இல்லை, சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான காரியங்களை எல்லாம் பயன்படுத்துவாங்க தாங்கள் கிறிஸ்தவங்க அப்படின்னு வெளிப்படுத்துறதுக்கு. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசுவை விசுவாசித்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நல்லா கவனிக்கிறீங்களா, நம்ம ஞானஸ்நானம் பெறுவது நாம் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. அது அறிக்கையாய் இருக்கிறது. இப்போ ஞானஸ்நானம் என்பது ஒரு அறிக்கை அல்லது அடையாளம். பேப்டிசம் இஸ் a confession or a emblem or symbol or sign. என்ன வேணா சொல்லலாம். ஞானஸ்நானம் என்பது அறிக்கை அல்லது அடையாளம். என்ன அறிக்கை? நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டு இருக்கேன்பா, நான் ரட்சிக்கப்பட்டவன், என்னுடைய பாவங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிக்கையிடுவதுதான் ஞானஸ்நானம். அது மட்டும் இல்லை, நான் இயேசுவை ஏற்றுக்கிறேன், இயேசுவை சொந்த ரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்பதற்கு அடையாளம் தான் ஞானஸ்நானம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஓட்டு போகும்போது கையில் ஒரு மை வைக்கிறாங்கல்ல, சொல்லுங்க, எதுக்கு அந்த மை? என்ன அடையாளம்? ஓட்டு போட்டேன். அந்த மாதிரி ஞானஸ்நானம் நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன்றதுக்கு அடையாளம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லியும் இப்போதான் முக்கியமான கேள்வி வருது, நல்லா கவனிங்க. இயேசுவை ஏற்றுக்கிறேன், ஆனால் நான் ஞானஸ்நானம் பெற மாட்டேன். நான் போய் ஓட்டு போடுறேன், நான் கையில் என்ன பண்ண மாட்டேன், மை வச்சுக்க மாட்டேன். ஓட்டு போட விடுவாங்களா? வெளியே போயிடுன்னுவாங்க, அப்படியே ஓடி போயிடு. மை வச்சுட்டு தான் ஓட்டு போடணும். ஏன்னா அங்கே கள்ள ஓட்டு ஆகிடும். புரியுதுங்களா? அப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கிறேன், சர்ச்சுக்கு வரேன், ஆண்டவரை ஆராதிக்கிறேன், பிரசங்கம் கேட்குறேன், எல்லாம் பண்ணுறேன், ஊழியம் பண்ணுறேன், நான் கர்த்தருக்காக கொடுக்குறேங்க, நான் ஊழியம் பண்ணுறேன், கர்த்தருக்காக ஊழியம் கூட பண்ணுறேன், ஆனால் ஞானஸ்நானம் மட்டும் எடுக்க மாட்டேன். அப்படி வரும்போது நல்லா கவனிங்க, அது வேதத்துக்கு புறம்பானது. தட் இஸ் அகெயின்ஸ்ட் த பைபிள். நீங்கள் இதை குறித்து, நான் இந்த ஞானஸ்நானத்தை குறித்து இது நிறைய பிரசங்கம் பண்ணிருக்கிறதுக்கு முன்னாடி சபையில், மேபி இப்போ உங்களுக்கு கேட்கறதுக்காக இன்னும் புதுசாக இருக்கலாம். இப்போ நான் பேசுகிற காரியம் புதுசானா இது வெளிப்பாடு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இவைகள் எல்லாம் வெளிப்பாடு. நான் படிக்கும் போது ஆச்சரியப்பட்டேன். வேத அறிஞர்கள் எழுதும் போது எழுதுறாங்க, அதில் ஒரு வேத அறிஞர் எழுதுறார், தெளிவாக சொல்லுங்க, the idea of unbaptized Christian is a foreign to New Testament. அப்படின்னா
ஞானஸ்நானம் எடுக்காமலேயே நான் கிறிஸ்தவனா கடைசி வரைக்கும் வாழ போறேன் அப்படின்றது புதிய ஏற்பாட்டுக்கு புறம்பான ஒரு சத்தியம்ன்றாரு. அநேக வேதறிஞர்கள் அதான் சொல்றாங்க. ஞானஸ்நானம் எடுக்காமலேயே நான் கிறிஸ்தவனா வாழுவேன், ஆனால் ஞானஸ்நானம் எடுக்காம வாழுவேன், சர்ச்சைக்கு போவேன், பாட்டு பாடுவேன், கை தட்டுவேன், ஜெபம் பண்ணுவேன், பிரசங்கம் கேட்பேன், காணிக்கை கொடுப்பேன், கர்த்தருக்காக வேலை செய்வேன், ஊழியம் பண்ணுவேன், ஆனால் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டேன். ஏன் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டேன்? என்ன பிரச்சனை? உனக்கு இயேசுவை விசுவாசிச்சா ஞானஸ்நானம் எடுத்துடணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். பைபிள்ல எல்லாம் ஒரே நாளில் நடந்த சம்பவங்க இது. எல்லாம் ஒரே நாள் தான். காலைல பிரசங்கம்னா மதியானம் ஞானஸ்நானம், சாயங்காலம் பிரசங்கம்னா நைட்டு ஞானஸ்நானம், நைட்டு பிரசங்கம்னா விடிய காலைல ஞானஸ்நானம். அல்லேலூயா சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்களேன். ஆனால் நம்ம தான் இன்னைக்கு இந்த கிறிஸ்தவத்தில் என்ன பண்ணணும்னா லேட் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா சரி, அவர்கள் சத்தியத்தை கொஞ்சம் அறிஞ்சிக்கிட்டோம். ஏன்னா திடீர்னு வந்துட்டு பின்வாங்கி போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஆத்துமா அது வீணா போயிடுமே அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறோம், சரி நீங்கள் முதல்ல ஒரு 3 மாதம் சபைக்கு வாங்க, 2 மாதம் வாங்க, சத்தியத்தில் வளருங்கன்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஞானஸ்நானம் கொடுக்குறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் அதையே என்ன பண்ணக்கூடாதுன்னா அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு 10 வருஷம் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறது, 15 வருஷம் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறது. தேவன் அதில் பிரியப்பட மாட்டார். நீங்கள் நினைக்காதீங்க நான் கடைசி வரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்காத ஒரு கிறிஸ்தவனா வாழ்ந்துடலான்னு. நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவனா வாழ முடியாது. ஏன்னா விசுவாசமும் ஞானஸ்நானமும் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிட்டாவே அதனுடைய அடையாளமாக நம்ம என்ன பண்றோம்னா ஞானஸ்நானம் எடுத்துடுறோம். அல்லேலூயா. எடுத்துடணும். நீங்க பைபிள்ல ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் கூட காட்ட முடியாது ஞானஸ்நானம் எடுக்காமலே கடைசி வரைக்கும் கிறிஸ்தவங்களா வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு. there is no reference. அப்ப இந்த காலை வேளையில ஞானஸ்நானம் என்பது நான் சொல்றேன், ஒருவேளை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நான் ஞானஸ்நானம் எடுக்காமையே கடைசி வரைக்கும் கிறிஸ்தவனா வாழ்ந்துருவேன் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க உங்களையே ஏமாத்திக்கிறீங்க. அது வேதத்துக்கு புறம்பான ஒரு சத்தியம். அது வேதத்துக்கு புறம்பான ஒரு சத்தியம். அதை யார் பிரசங்கம் பண்ணாலும் நம்பாதீங்க. வேதத்துல அதுக்கான ஒரே ஒரு வசன ஆதாரம் கூட இல்லை. எல்லாம் நேரா போயிடுவாங்க. திருடன் ஞானஸ்நானம் எடுத்தானா? நீ ஏன் திருடனை பார்க்குற? நீ ஏன் திருடனை பார்க்குற? நீ இயேசுவை தானே பின்பற்ற வந்த. இயேசுவானவரே ஞானஸ்நானம் எடுத்தாரு. நீ இயேசுவை பின்பற்ற வந்தியா திருடனை பின்பற்ற வந்தியா? பதில சொல்லு. நீ இயேசுவை பின்பற்ற வந்தீன்னா இயேசு ஞானஸ்நானம் எடுத்தாரு, போய் எடு. நீ சிலுவையில் இருக்கிற திருடனை பின்பற்ற வந்தன்னா அவன் திருடன், மனம் திரும்பினான், அதுக்கப்புறம் அவன் இறங்கி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அவன் இறங்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா அவன் ஞானஸ்நானம் எடுத்திருப்பான். அதனால முட்டாள்தனமான சில இதெல்லாம் வாதங்கள், முட்டாள்தனமான வாதங்கள். இந்த யூடியூப்ல நிறைய பேருக்கு சத்தியம் தெரியாம 4-5 வீடியோ பார்த்துட்டு சில ஏதாவது ஒரு காரியம் பார்த்துட்டு பேசிட்டு கேட்டு ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க சிலர்லாம். இல்லை ஏதாவது கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, இல்லை ஃபேஸ்புக்கில் ஏதாவது போஸ்ட் போட்டு ஆர்டிக்கல் எழுதுறேன் அது எழுதுறேன்னு போட்டு குழப்பின்னு இருப்பாங்க ஜனங்களை. அதெல்லாம் முட்டாள்தனமானது. நீ இயேசுவை பின்பற்ற வந்தீங்கன்னா இயேசுவான ஒரு ஞானஸ்நானம் எடுத்தாரு. விசுவாசிச்சா கண்டிப்பாக ஞானஸ்நானம் எடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அதனால தான் நீங்கள் பாருங்க, வேதம் சொல்லுது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ ஞானஸ்நானத்தை தேவன் என்ன பண்ணுறாருன்னா இந்த ரட்சிப்பின் திட்டத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு பார்ட்டாக பார்க்குறார். ஞானஸ்நானம் எடுக்கும்போது தான் அவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு வசனம் சொல்லுது பார்த்தீங்களா. அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால இப்போ மனம் திரும்பாமல் ஞானஸ்நானம் எடுக்கிறான் அவன் பரலோகம் போயிடுவானா? போக முடியாது. அவன் மனம் திரும்பவே இல்லையே. வெளிப்பிரகாரமாக ஒரு தோற்றத்துக்காக தானே அவன் ஞானஸ்நானம் எடுக்கிறான். அப்போ கவனிங்க, என்னன்னா ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால ரட்சிப்பு உண்டாகுது நீங்க வசனம் சொல்றதுனுடைய அர்த்தம் என்னன்னா எனக்குள்ள ஏற்பட்டிருக்கிற விசுவாசம், இயேசுவை நான் ஏத்துக்கிட்டேன் பார்த்தீங்களா, அந்த விசுவாசம் எனக்கு ரட்சிப்பை கொடுக்குது. அந்த விசுவாசமும் ஞானஸ்நானமும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டது, அதை பிரிக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ எனக்குள்ள விசுவாசம் வந்துருச்சுன்னா நான் ரட்சிக்கப்படுறேன். அந்த ரட்சிப்புக்கு அடையாளம் தான் ஞானஸ்நானம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், ரட்சிப்படைகிறேன், ஞானஸ்நானம் எடுக்க மாட்டேன்னா அது சரியான விசுவாசம் அல்ல. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஆமாம், கர்த்தர் நல்லவர். அப்போ கவனிங்க, ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எங்கள் வீட்டில் கொஞ்சம் நான் பர்மிஷன் வாங்க வேண்டியது இருக்குது ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு அப்படிலாம் நீங்கள் கேட்பீங்கன்னா டேக் யூர் டைம் பட் டோன்ட் டிலே. உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கோங்க, ஆனால் என்ன பண்ணாதீங்க, காலம் தாமதிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உனக்குள்ள நான் சொல்கிறேன் பாருங்களேன், என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், உனக்குள்ள நீ உண்மையிலேயே இயேசுவை விசுவாசிட்டீங்கன்னா உனக்குள்ள அந்த வசனமும் ஆவியானவரும் கிரியை செஞ்சுக்கிட்டே இருப்பார்.
ஞானஸ்நானம் எடுத்துரு. அதனால தான் இன்னைக்கு நம்ம சபையில் நீங்கள் ஒரு சில வாலிப பிள்ளைங்க அவங்க ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு அர்ப்பணிச்சாங்க. ஒருவேளை அவங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு நீங்கள் முழு மனசோடு அர்ப்பணிச்சிங்களா இல்லை அரை மனசோடு அர்ப்பணிச்சிங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் தேவ ஆவியானவர், அதாவது கர்த்தருடைய வசனம் ஒரு மனுஷனுக்குள்ள, சுவிசேஷம் உள்ள போயிட்டு அந்த மனுஷனுக்குள்ள கிரியை செஞ்சிருச்சுன்னா இயேசுதான் ரட்சகர், அவரை ஏற்றுக்கொள்ளணும், அவர் தான் நித்திய ஜீவனுக்கான ஒரே வழின்ற சத்தியம் உள்ள போயிட்டு ஆவியானவர் தூண்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாருன்னா கட்டாயமாக அந்த மனுஷன் ஞானஸ்நானம் எடுத்து தான் தீருவான். யாராலையும் தடுக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? அது யாராலையும் தடுக்க முடியாது. அதனால இன்னைக்கு பெற்றோர்கள் ஒருவேளை நீங்க என்னடா பையன் கேட்டானே ஞானஸ்நானம் கொடுத்துட்டோம் அப்படின்னு நீங்க இருப்பீங்கன்னா, இந்த காலை வேளையில நான் சொல்றேன், தேவ வசனம் ஒரு மனிதனுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுதுன்னா, அவங்க ஞானஸ்நானத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்குறாங்கன்னா அவங்க உண்மையா மனம் திரும்பிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்களை தடை பண்ணாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவங்க இயேசு கிறிஸ்துவின் இடத்துல முழுதாய் தங்களை மனம் திரும்பி தேவனுக்கு முழுசா மனம் திரும்பிட்டாங்கன்னு அர்த்தம். தேவனிடமாய் அவங்களை என்ன பண்ணாதீங்க, தடை பண்ண. ஞானஸ்நானம் எடுக்கணும்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா, நான் ஞானஸ்நானம் எடுக்கணுங்க அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க, அவங்க தடை பண்ணாதீங்க, கட்டாயமாக எடுக்க வைங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள தேவ ஆவியானவரும் தேவ வசனமும் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு புரிய வந்துருச்சு, விசுவாசிச்சுட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அது இல்லாமல் ஞானஸ்நானமா அடுத்த வருஷம் எடுத்துக்கலாம், அடுத்த வருஷம் எடுத்துக்கலாம், முடி வரட்டும் ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம், முடி வளரட்டும் ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம். நான் சொல்கிறேன், உனக்கு முடியே வளர தேவையில்லை. உனக்கு முடியே வளர தேவையில்லை. இல்லை நான் பாஸ் பண்ணட்டும் நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன், இல்லை எனக்கு இது நடக்கட்டும் நான் ஞானஸ்நானம், பைக் வாங்கட்டும் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு அம்மா அப்படி தான் சர்ச்சுக்கு ஆடு காணாமல் போயிடுச்சு, அந்த ஆடு கிடச்சிச்சேன்னா ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன்னு. அந்த ஆடு காணாமல் போய் அது கிடச்சி, அதுக்கு பின்னாடி ஆடு மாடு காணாமல் போய் அது கிடச்சி, எல்லாமே இன்னும் அந்த அம்மா ஞானஸ்நானம் எடுக்கலை. இந்த ஆடு காணாமல் போனால் ஞானஸ்நானம் எடுக்கிறது, முடி நீளமாக வளர்ந்தா ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன் பாஸ்டர், அப்புறம் நான் பாஸ் பண்ணால் ஞானஸ்நானம் எடுக்கிறேன், எனக்கு நீட் எக்ஸாமில் இது கிடச்சிச்சுன்னா நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன். ஐயா, ஞானஸ்நானம் என்பது நீ எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதோ இல்லை நீ பொருத்தனை பண்ணியோ போடுறது கிடையாது. ஞானஸ்நானம் என்பது இயேசுவை நீ விசுவாசிக்கிற அதனுடைய அடையாளமாய் வெளியே ஞானஸ்நானம் காட்டுறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ஓட்டு போட்டேன், அதுக்கு அடையாளம் என் கையில் இருக்கிற மை. நான் இயேசுவை விசுவாசிச்சு அவரை ஏற்றுக்கிட்டு அவர் கொடுக்குற ரட்சிப்பை நான் அடைந்து விட்டேன், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அதுக்கான அடையாளம் தான் ஞானஸ்நானம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். மூணாவது ஞானஸ்நானம் என்பது, நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸில் நான் முடிக்கிறேன், சுருக்கமாய் நமக்கு திருவிருந்திருக்கிறதுனால. ரோமர் 6:3 வேகமாக எடுத்து வாசிங்களேன். ரோமர் 6:3. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையிலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவினுடனே கூட, முதல்ல நான் சொன்ன ஞானஸ்நானம் என்பது கீழ்ப்படிதல், பேப்டிசம் இஸ் ஒபீடியன்ஸ். ரெண்டாவது, பேப்டிசம் இஸ் a confession or a symbol, sign or emblem. ஞானஸ்நானம் என்பது அடையாளம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதற்கு ஒரு அடையாளம், அறிக்கை, ஞானஸ்நானம். மூணாவது, ஞானஸ்நானம் என்பது அடக்கம் செய்தல். எல்லாம் சொல்லுங்க, ஞானஸ்நானம் என்பது அடக்கம் செய்தல். அல்லேலூயா. அடக்கம் பண்ணுதல். என்ன அடக்கம் பண்ணுதல்னா, நல்லா கவனிங்க, தண்ணிக்குள்ளே போகும்போது, சரி இப்படி உங்களுக்கு தெளிவாக புரியுற மாதிரி நான் சொல்லிட்டேன், நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் அண்ட் கான்செப்ட். இயேசுவானவர், வசனம் சொல்லுது ரோமர் 4:25 வாசிக்க வேணாம், அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு மரித்து நாம் நீதிமான்களாக்கும்படி என்ன பண்ணார்னா உயிரோடு எழுந்தார். அப்போ நம்முடைய பாவங்களையெல்லாம் இயேசு சிலுவையில் சுமந்து என்ன பண்றாரு சொல்லுங்க, மரிக்கிறாரு. நம்முடைய சிலுவையில் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து, கவனிக்கிறீங்களா? என்னுடைய பாவங்களை உங்களுடைய பாவங்களை எல்லாம் இயேசு என்ன பண்றாருன்னா சிலுவையில் சுமந்து மரிக்கிறாரு. இப்போ வசனம் சொல்லுது ஞானஸ்நானம் அவருடைய மரணத்தோடு கூட
நம்மை அடக்கம் பண்ணுதல் தான் ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய பாவங்களுக்காக, நல்லா கவனிங்க, என்னுடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். எதுக்காக மரிச்சாரு? என் பாவத்துக்காக. எதுக்காக அடக்கம் பண்ணப்பட்டாரு? என்னுடைய பாவத்துக்காக. இப்ப என் பாவத்தை சுமந்து தீர்க்கிற இடம் எது? சிலுவை. அங்க அவர் என்ன பண்றாரு? மரித்து அடக்கம் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா என் பழைய மனுஷனையும் அங்கேயே அடக்கம் பண்ணிடுறேன். அல்லேலூயா. ஏன்னா என் பாவம் எங்க மன்னிக்கப்படுது? அங்கதான் மன்னிக்கப்படுது. அதனால நான் என்ன பண்றேன்? அங்கேயே தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஏங்க, அழுக்கு துணியை கொண்டு போயிட்டு வாஷிங் மிஷின்ல போடுவீங்களா, ஃப்ரிட்ஜில் வைப்பீங்களா? சொல்லுங்க. வாஷிங் மிஷினும் உள்ள சுத்துது, கிரைண்டரும் சுத்துது, கரெக்டா? மிக்சியும் சுத்துது, வேற என்ன சுத்துது உங்க வீட்டில்? அந்த சுத்துது இல்லைங்க, இந்த சுத்துதுங்க. வாஷிங் மிஷினும் சுத்துது, கிரைண்டரும் சுத்துது, மிக்சியும் சுத்துது. அழுகு துணி எங்க போடுவேன்? வாஷிங் மிஷினில் தான் போடணும். மாவு எங்க அரைப்பீங்க? கிரைண்டரில் தான் அரைக்கணும். சட்னி எங்கே அரைப்பீங்க? வாஷிங் மிஷினில் அரைக்க முடியுமா? சொல்லுங்க. ஒரு 100 பேருக்கு சட்னி அரைக்கணுங்க, சின்ன மிக்சியில் அரைக்க முடியுமா? அதனால் வாஷிங் மிஷினில் போட்டு அரைச்சி முடியுமா? முடியாது. சொல்லுங்க. அப்போ அழுகு துணியை வாஷிங் மிஷினில் தான் போடணும், கரெக்டா? ஒரு பணத்தை எங்கே அடக்கம் பண்ணணும்? சுடுகாட்டில் தான் அடக்கம் பண்ணணும். ஆமேன். மாவு எங்கே அரைக்கணும்? கிரைண்டரில் தான் அரைக்கணும். சட்னி எங்கே அரைக்கணும்? மிக்சியில் தான் அரைக்கணும். அதே மாதிரி நம் பழைய மனுஷன் எங்கே அடக்கம் பண்ணப்படணும்? சிலுவையில் இயேசுவானவரோடு கூட. ஏன்னா அங்கே தான் என் பாவம் மன்னிக்கப்படுது. இப்போ இதுக்கு அடையாளம் தான் ஞானஸ்நானம். நான் தண்ணிக்குள்ளே போகும்போது, நல்லா கவனிங்க, ஒருத்தவங்க தண்ணிக்குள்ளே போகும்போது என்ன பண்ணுறீங்க? அது எதை காட்டுறீங்கன்னா, நான் என் பழைய மனுஷனை, பழைய வாழ்க்கையை, என்னுடைய பழைய வாழ்க்கையை என்ன பண்ணுறேன்னா சிலுவையில் இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணிடுறேன். அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்தவங்கலாம் உங்களுடைய பழைய வாழ்க்கை ஒழிஞ்சு போச்சு, அவ்வளோதான். பழைய வாழ்க்கை ஒழிஞ்சு போச்சு. பழைய சுபாவங்கள், பழைய ஜென்ம, இவை எல்லாத்தையும் இன்னிலிருந்து விட்டுடணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் போது சொன்னாரு, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்? மாம்சத்தையும் அது நிச்சயங்களையும் சிலுவையில் அரைஞ்சிட்டேன் அப்படின்றாரு. எனக்கு இந்த உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்குது அப்படின்றாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலுவையில் இயேசுவோடு கூட அறையப்பட்டுட்டேன் நான் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் பழைய மனுஷன், நான் ஞானஸ்நானம் எடுக்கும் போது பழைய தினேஷ், எனக்குள்ள இருந்த அந்த பழைய கெட்ட சுபாவங்கள், எனக்குள்ள இருந்த அந்த பழைய துன்மார்க்கமான செயல்கள், உலக பிரகாரமான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், எல்லா பாவமான வாழ்க்கை, இவைகள் எல்லாத்தையும் என்ன பண்றேன்னா இயேசுவோடு கூட அவருடைய மரணத்தோடு கூட என்ன பண்றேன்னா தண்ணியில் முங்கும் போது அடக்கம் பண்ணிடுறேன். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ஞானஸ்நானம் என்பது நம்முடைய பழைய மனுஷனை அடக்கம் பண்ணுது. ஒருவேளை இந்த உலகம் உங்களை பார்த்து உங்களுடைய பழைய வாழ்க்கையை கலரலாம். நீ யார் தெரியுமா? நீ இது, நீ அது, நீ இதை பண்ண, அதை பண்ண. ஐயா, வேதம் சொல்லுது, உன் பழைய மனுஷனை நீ அடக்கம் பண்ணியாச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. என்னை கூட யாராவது வந்து நீ அப்படி இப்படி அப்படி இப்படின்னாங்கன்னா ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா என் பழைய மனுஷனை அடக்கம் பண்ணியாச்சு. போய் அந்த பழைய தினேஷ் அடக்கம் பண்ணி பல வருஷம் ஆகுது. நீ போ, வாயை மூட்டு போ. எல்லாம் எங்களுக்கு தெரியும், எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்தேன். ஆமாம், தேவனுக்கு விரோதமான காரியங்கள்லாம் செஞ்சேன்தான். ஆனால் அந்த பழைய மனுஷனை அடக்கம் பண்ணியாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு. இப்போ பழைய பாவ மனுஷன், பழைய துன்மார்க்கமான மனுஷன் அடக்கம் பண்ணியாச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ அடக்கம் பண்ணிட்டு வெளியில் வரும்போது எப்படி வருமா? புது மனிதனாய் வெளியே வரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன மனுஷனா வெளியே வரும்? புது மனிதனாய் வெளியே வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனம் சொல்லுது, வாசிங்க எனக்காக ஒரு வசனம் அடுத்த குறிப்பு போயிடலாம். கலாத்தியர் 3:27 வேகமாக எடுத்து வாசிங்களேன். கலாத்தியர் 3:27. ஏனெனில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு வேதறிஞர் எழுதும் போது அழகாக ஆச்சரியப்பட்டேன் பாருங்களேன். நான் இன்னைக்கு நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும் போது, ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு வரவங்களுக்கு என்ன சொல்கிறேன்? வரும்போது ஒரு வெள்ளை சட்டையோ
இல்லை ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட்டு போட்டு வாங்க, அதாவது ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் போட்டுக்கிறதுக்கு ஒயிட் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அவங்க ஞானஸ்தானம் எடுத்து முடிச்ச உடனே என்ன பண்ணுறாங்க, வெள்ளை ட்ரெஸ் போட்டுனா வந்து என்ன பண்ணுறாங்க, சபையில் உட்கார. அது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது தான் நிறைய சபைகளில், தவறு ஒன்றும் கிடையாது அதில். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டு சபையில், நியூ டெஸ்டமெண்ட் சர்ச்சில் அப்போஸ்தலர்கள் காலத்தில் இதை கடைப்பிடிச்சாங்களாம். எப்படி கடைப்பிடிச்சாங்களாம், ஒயிட் ரோபு, நீண்ட வெண் அங்கி, வெள்ளை அங்கி, ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் வெள்ளை அங்கி போடுங்கன்னு சொல்லுவாங்களாம், உடுத்துவாங்களாம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மோஸ்ட் ஆஃப் த சர்ச்சஸில் இந்த ஒயிட்டை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதில் ஒரு ஞான அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேதறிஞர்கள் எழுதும் போது எழுதுறாங்க, புதிய ஏற்பாட்டு சபையில் அதை ஃபாலோ பண்ணாங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் பழைய மனுஷனை அடக்கம் பண்ணிட்டு புது மனுஷனாக வரும்போது அந்த மனுஷன் யாரை உடுத்துறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை நம்ம உடுத்தி கொள்ளுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், பழைய பாவ மனுஷன் பாவி ஒழிஞ்சு போயாச்சு, இப்போ பரிசுத்தமானவர் எனக்குள்ள வருகிறார். அல்லேலூயா. பரிசுத்தமான தெய்வத்தை நான் என்ன பண்ணுறேன், எனக்கு மேலே நான் எனக்குள்ளே ஏற்றுக்கிறேன். இனிமே என் வாழ்க்கை பழைய உலக பிரகாரமான வாழ்க்கையை போல இருக்காது, இயேசுவை போல என்னுடைய வாழ்க்கை இருக்கும். இயேசுவை போல ஒரு நபராக இந்த பூமியில் நான் என்ன பண்ண போகிறேன்னா வாழ போகிறேன். என்னுடைய பாவங்கள் எல்லாம் ஒழிஞ்சு போச்சு, நான் நீதிமானாய் இயேசுவை போலவே நீதிமானாய் நான் வருகிறேன். காரணம் என்னன்னா, இயேசு எனக்குள்ள வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுதான் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இயேசுவை தரித்து கொள்ளுதல். ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுக்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு பழைய ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு புது ட்ரெஸ் எப்படி போடுறோமோ அதே மாதிரி ஞானஸ்தானத்துக்கு தண்ணியில் போயிட்டு வெளியில் வரும்போது என்ன பண்ணுறோம், பழைய மனுஷனை அடக்கம் பண்ணிட்டு புதுசாக இயேசுவானவர் எடுத்து நீங்கள் மேலே மாட்டிக்கிறீங்க. இப்போ உங்களுக்குள்ளே வெளிப்படுறது யாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இயேசு. இல்லையா சொல்லுங்களேன். அப்போ ஞானஸ்தானம் என்பது அடக்கம் பண்ணப்படுதல் மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் உயிர்ப்பிக்கப்படுதலுமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறோம். அப்போ ஞானஸ்தானம் என்பது அடக்கம் பண்ணப்படுதலும் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுதலுமாய் இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தவங்க உங்கள் பழைய மனுஷனை நீங்கள் என்ன பண்ணியாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு. பழைய மனுஷனை அடக்கம் பண்ணியாச்சு. இனிமே பழைய வாழ்க்கை, பழைய யோசனைகள், பழைய துன்மார்க்கமான காரியங்கள், பழைய உலக பிரகாரமான காரியங்கள், அவைகள்லாம் நமக்கு வேணாம், ஒழிஞ்சு போயாச்சு. பழசை நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா கலைச்சி போட்டு அடக்கம் பண்ணிட்டு புதுசாக இயேசுவானவரை மாட்டியாச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். பழசை அடக்கம் பண்ணிட்டு புது மனிதனா இயேசுவை என்ன பண்ணிட்டோம், தரித்து கொண்டோம். அதெல்லாம் பவுல் எழுதும் போது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம். கடைசியாக நான்காவதாக 1 பேதுரு 3:21, நாலாவது, பேப்டிசம் இஸ் அ பிளெட்ஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஞானஸ்தானம் என்பது ஒரு உடன்படிக்கை. தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருக்குது. போதும். இப்போ கவனிங்க, இங்க ஞானஸ்தானத்தை குறித்து பேதுரு எழுதுமோ சொல்றாரு, ஞானஸ்தானம் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. பேப்டிசம் இஸ் அ பிளெட்ஜ் அப்படின்னா ஞானஸ்தானம் ஒரு உடன்படிக்கை. அப்படின்னா என்ன அர்த்தம், நல்லா கவனிங்க. நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும்போது பழைய மனுஷனை உள்ளே அமுக்கிட்டு அடக்கம் பண்ணிட்டு புது மனுஷனாக வெளியே வந்து என்ன பண்ணுறீங்க, தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை, ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்க. என்ன அக்ரிமெண்ட்னா, ஆண்டவரே நீர் வச்சிருக்கிற இந்த ரட்சிப்பின் திட்டத்தை நான் ஏற்றுக்கிறேன், வாழ்நாள் எல்லாம் உம்மை பின்பற்றுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்கிற ஒரு உடன்படிக்கை, அக்ரிமெண்ட் தான் ஞானஸ்தானம். அல்லேலூயா. சொத்து எழுதும் போது, இல்லை சொத்து பிரிக்கும் போது, இல்லை ஏதாச்சும் காரியங்கள் பண்ணும்போது அக்ரிமெண்ட் போடுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? அக்ரிமெண்ட் போட்டு என்ன பண்ணுவாங்க, கையெழுத்து வாங்குவாங்க. இந்த இவ்வளோ 10 அடி உங்களுக்கு அப்படின்னு நாங்கள் பிரிக்கிறோம், அதெல்லாம் போட்டு இது ஒப்பந்தம், ஒரு வருஷம் இவங்க இது ஆளுகை செய்யலாம், அதுக்கப்புறம் திரும்ப குத்தணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டு சைன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஞானஸ்தானம் என்பது கவனிங்க, ஒரு ஒப்பந்தம், தேவனோடு கூட ஒரு மனிதன் செய்கிற ஒரு ஒப்பந்தம். ஆண்டவரே இந்த ரட்சிப்பின் திட்டத்தை நான் ஏற்றுக்கிறேன், என் பாவங்களை மன்னிச்சு நீங்கள் என்னை ரட்சிங்க, நான் ஏற்றுக்கிறேன், உமக்காக நான் வாழ்கிறேன், உமக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன், இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்னை தாழ்த்துகிறேன் என்று ஒரு மனிதன் தேவனோடு கூட செய்கிற ஒரு பிளெட்ஜ், ஒரு உடன்படிக்கை தான்
இந்த ஞானஸ்நானமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஞானஸ்நானம் எடுத்த அத்தனை பேரும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? இயேசுவோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்க. அல்லேலூயா. என்ன உடன்படிக்கை? நான் உம்மை பின்பற்றுவேன். அல்லேலூயா. என்ன உடன்படிக்கை? நான் உன்னை பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கை நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? பண்ணியிருக்கிறீங்க. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். அப்போது இந்த உடன்படிக்கையிலிருந்து எந்த சூழ்நிலையிலையும் பின்வாங்கக்கூடாது. இங்கே ஞானஸ்நானம் எடுத்துக்கிற அத்தனை பேரும் நல்லா கவனிங்க. நீங்கள் ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறீங்க தேவன்கிட்ட. என்ன உடன்படிக்கை? ஞானஸ்நானம் எடுத்த போது நீங்கள் ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறீங்க. என்ன உடன்படிக்கைனா, நான் உம்மை பின்பற்றுவேன், நான் உம்மை பின்பற்றுவேன், நீர் தான் எனக்கு கடவுள், நான் உம்மை பின்பற்றுவேன் ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறீங்க. இந்த உடன்படிக்கையிலிருந்து வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் என்ன பண்ணாதீங்க? மாறாதீங்க, பின்வாங்காதீங்க. ஆண்டவர் சொன்னார், கலப்பையின் மேலே கை வச்சதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறவன் மனுஷன் இல்லை. நம்ம எல்லாரும் கலப்பையின் மேலே கை வச்சாச்சு. அல்லேலூயா. இனி நம்ம திரும்பி பார்க்குறவங்களா இருக்கக்கூடாது. ஒரு பாடல் இருக்கு, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னாடி பார்க்க மாட்டேன். இயேசுவை பின்பற்றணும்னு முடிவு பண்ணிட்டேன், இயேசுவை தான் பின்பற்றுவேன். இயேசுக்காக வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன், இயேசுக்காக வாழுவேன். அல்லேலூயா. இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருக்கிற ஆசை பாசங்களும் பாவ காரியங்களும் எனக்கு தேவையில்லை, நான் இயேசுவை பின்பற்றுவேன் என்பதனுடைய என்று ஒரு உடன்படிக்கை தான் இந்த ஞானஸ்நானம். நல்லா ஒரு ஆமீன் சொல்லுங்க, நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஞானஸ்நானம் என்பது ஒரு கீழ்ப்படிதல். ஞானஸ்நானம் என்பது ஒரு அறிக்கை அல்லது அடையாளம். நம்முடைய விசுவாசம் மற்றும் ரட்சிப்பின் அறிக்கை மற்றும் அடையாளம் தான் ஞானஸ்நானம். மூணாவது, ஞானஸ்நானம் என்பது பழைய மனுஷனை அடக்கம் பண்ணுதலும் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுதலும். ஞானஸ்நானம் என்பது அடக்கம் பண்ணுதலும் இயேசுவை தரித்து கொள்ளுதலும் ஞானஸ்நானம். நான்காவது, ஞானஸ்நானம் என்பது நான் தேவனோடு கூட செய்கிற ஒரு உடன்படிக்கை. இல்லையா சொல்லுங்களேன். அப்போ அது ஏதோ தண்ணியில் ஜாலியாக போயிட்டு இறங்கி ஒரு அப்படியே போயிட்டு வர விஷயம் கிடையாது. பேப்டிசம் ஹேவ் சம் சிக்னிஃபிகன்ஸ். ஞானஸ்நானத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த அர்த்தங்களை பேச தேவ ஆவியான ஒரு கிருபை தந்தார். உங்களுக்கு இந்த வார்த்தைகள் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். அதனால் ஞானஸ்நானம் எடுக்காதவங்க யாருன்னா இங்கே இருப்பீங்கன்னா உங்களை அன்பாக நான் கேட்டுக்கிறேன், தயவு செய்து ஞானஸ்நானம் சீக்கிரமாக எடுத்துருங்க. ஏன்னா உங்களுடைய விசுவாசத்தினுடைய மெய்யான அடையாளம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஞானஸ்நானம். உங்களால் உங்களுடைய மெய் விசுவாசத்தின் அடையாளம் ஞானஸ்நானமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அதே போல் இன்னொரு காரியத்தையும் சொல்லி நான் எச்சரிக்கிறேன். ஞானஸ்நானம் எடுக்காமல் கடைசி வரைக்கும் நான் கிறிஸ்தவனாக இருந்துடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி கிறிஸ்தவனாக வாழ முடியாது. அது வேதத்துக்கு புறம்பானது என்று வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஜெபிக்கலாம். பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் அடியனுக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளை ஆண்டவரை ஒழுங்கும் கிரமமாய் பேச தேவ ஆவியானவர் உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் வந்த ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்க கர்த்தர் கிருபை தாங்க. அந்த ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. விசேஷமாய் ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இன்னைக்கு கர்த்தர் நீர் ஆஸ்வதித்து அவர்களை நீர் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம்பா. ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்திலே அவர்கள் இந்த நாளில் தகப்பனே தங்களை இணைத்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடும் வண்ணமாக, தங்கள் உடன்படிக்கை செய்யும் வண்ணமாக, பழைய மனுஷனை ஒழித்து கிறிஸ்துவை தரித்து கொள்ளும் வண்ணமாக இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க. தகப்பனே, நீ அவர்களை ஆஸ்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஞானஸ்நானம் எடுக்காத ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் நடத்துங்க. அவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க கர்த்தர் அவர்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த ஒவ்வொருவரையும் ஆஸ்வதியும் உங்களுடைய தேவைகளை சந்திங்க. அன்பின் கருத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எல்லா கனமும் மகிமையும் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா.